நம்முடைய நிலைமையை இன்னொரு நாடு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது ஏற்புடையதல்ல. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்பது இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அது பெறுவதற்கு சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு முன்பே துவங்கிவிட்டது. இந்தியா பிரிவினை ஆகியிருக்கக்கூடாது. அதுவும் மதத்தின் அடிப்படையில் இந்தியா பிளவு கொண்டது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. அதை ஆங்கிலேயர் திட்டமிட்டு அதை இந்தியாவை அவர்கள் பிளவுபடுத்திவிட்டு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். அவர் எங்கு மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அந்த நாடுகளிலெல்லாம் இதே போன்ற பிரச்சனையைத்தான், தென்னாப்பிரிக்காவில் பிரச்சனையை செய்துவிட்டு போய்விட்டார்கள். அதே போல் பாலஸ்தீனத்து பிரச்சனையை அவங்க தான் உருவாக்குனாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, இலங்கையில் போகிற போது ஆட்சி அதாவது பார்லிமெண்ட்டை கட்டி தேர்தல் நடத்தி ஆட்சி கொடுக்குற போது தமிழர்களுக்கான ஈக்குவலிட்டி கொடுத்துருக்கணும், அது அவங்க கொடுக்கல. அதே போல் இந்தியா ஒரு பரந்துபட்ட தேசம், பல்லாயிரக்கணக்கான வரலாறு தேசத்தை மத ரீதியாக பிரிப்பதற்கு அவர்கள் அது செஞ்சுருக்கக்கூடாது, வரலாற்று பிழையை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி, அந்த 47க்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அப்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியை அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் என்ற போர்வையில் அங்கே இருக்கிற இராணுவம் கைப்பற்றி இந்தியா வைத்து கொண்டது. ஏறக்குறைய 3 போர் பாகிஸ்தானோடு நடத்தியாச்சு. இருந்தாலும் கூட அந்த பாகிஸ்தான் அந்த தேசமே இந்தியா என்ற கட்டமைப்புக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அது ஒரு இறையாண்மைமிக்க தேசமே கிடையாது. இப்பொழுது அந்த தேசம் தனக்கான ஒரு மண்ணை மட்டும் பறித்து கொண்டதல்ல, இந்தியா என்ற ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தேசமாக அது இருக்கிறது. அதனால் தொடர்ந்து பல்வேறு முனைகளிலிருந்து இந்தியா மீது பல வழிகளில் தாக்குதல் தொடுத்து வருகிறார். இப்பொழுது காஷ்மீரினுடைய பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து பல முறை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் அனுப்பியிருக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள், கார்கில் போர் நடந்தது, அதுக்கு பிறகு புகல்மா சம்பவம் நடந்தது. இப்பொழுது கடந்த 22ஆம் தேதி 26 பேர் சாதாரணமான நிராயுத பாணிகளான சுற்றுலா பயணிகள், அனைவரும் இந்தியர்கள். அவர்களை இந்திய தேசத்துக்குள் ஊடுருவி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு பயங்கரவாதமாக கருத முடியாது. இந்திய தேசத்துக்கான அது ஒரு போர் யுத்த முஸ்தீப் என்று தான் அதை கருத வேண்டும். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் என்று ஒரு நடவடிக்கையை எடுத்தது. அதை இந்தியாவில் கூடிய அனைவருமே வரவேற்று கொண்டிருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம இன்னும் கைப்பற்றலை. எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்றிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தெரியல. அந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 26 பேர் கொல்லப்பட்ட அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்களா, அழிக்கப்பட்டார்களா, அவர்களை பற்றி எதுவும் பேசலை. இப்படிப்பட்ட சூழலில் திடீரென்று நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் போர் நிறுத்தம் என்று செய்திகள் வருகின்றன. அதை இந்திய அரசும் அறிவித்திருக்கிறது. இது ஒரு மிக இந்தியா இன்னைக்கு 5வது ஒரு வல்லரசா இருக்குது உலக அளவில். நம்முடைய நிலைமையை இன்னொரு நாடு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது ஏற்புடையதல்ல. அதுவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒருவேளை சமரசமே ஏற்படுவதாக இருந்தாலும் கூட 2 தேசமும் உட்கார்ந்து முடிவு செய்து அது இந்தியா தான் அறிவிக்க வேண்டுமே தவிர அது இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அறிவிப்பது அது ஒரு சரியான நடைமுறையோ அல்லது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகவே நான் பார்க்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.